ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக்கொண்டு, விசேஷமாக அடியன் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட பாண்டிச்சேரி சபையாருக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையின்படியாக நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வேத பாடத்துடைய தலைப்பு த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் ஆஃப் த எக்லீசியா, அதாவது சபையுடைய செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய இலக்குகள் அப்படின்றது. ஸோ தமிழில் விட இங்கிலீஷே கொஞ்சம் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தை. இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃபங்க்ஷன்னா ரெண்டு அர்த்தம் நம்ம இங்கிலீஷில் இருக்குது. இங்கே சொல்லப்பட்ட ஃபங்க்ஷன்றது செயல்பாடுகள், கோல்ஸ் அப்படிங்கிறது இலக்குகள். ஒவ்வொரு எக்லீஷியாவுமே நமக்கு நல்லாவே தெரியும், இண்டிவிஜுவல் எக்லீஷியா இல்லைங்களா? இப்போ பாண்டிச்சேரி எக்லீஷியாவுக்கு தலைமை எக்லீஷியான்னு ஏதாவது இருக்கா? இல்லை இல்லைங்களா? இது எலெக்ஷன் சப்ஜெக்ட் இல்லை, யாரும் என்ன பண்ண வேணாம், அந்த திங்கிங் போக வேணாம், ஜஸ்ட்டு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். பாண்டிச்சேரி எக்லீஷியாங்கிறது பாண்டிச்சேரி சபை, அதற்கேற்ற ஊழியர்களோடு கூட இந்த சபை என்ன ஆகுதுன்னு இயங்குது. இப்போ ஒரு பாடம் முடிகிற வரைக்கும் அடியனையும் இந்த எக்லீஷியாவில் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் பேச வரும். ஸோ இப்போ நம்ம எக்லீஷியாவுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எக்லீஷியான்றில் எந்த எக்லீஷியாவாக இருந்தாலுமே அதுக்கு சில ஃபங்க்ஷன், சில செயல்பாடுகள் இருக்கும். அதே போல் எக்லீஷியாஸ்க்குன்னு சில கோல்ஸ் இருக்கலாமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். பட் கோல்ஸ் இருக்குது, அது என்னன்றதை இந்த பாடத்தில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ கேள்வியோடு கூட இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ எக்லீஷியாக்குன்னு நிறைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? நம்ம சபையாக இருக்கோம், நம்ம சபைன்னு சொல்கிறது இண்டிவிஜுவலாக நீங்கள் மீன் பண்ண வேணாம், நம்ம தனிப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணலாம். சபைன்னு இங்கே பேசுகிறது எல்லாரும் சேர்ந்த இந்த எக்லீஷியா. இப்போ எக்லீஷியாக்குன்னு நிறைய ஊழியங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட ரொம்ப முதன்மையான செயல்பாடுகள்னு சில இருக்குது. நம்ம எக்லீஷியா எல்லாரும் சேர்ந்து அசம்பிள் ஆகிறதுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னவா இருக்குங்க? இப்போ இன்றைக்கி சண்டே ஷார்ப்பாக 9 o'clock என்ன பண்ணியிருக்கோம் எல்லாருமே எக்லீஷியாவுக்கு? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பாடத்துக்காக என்ன பண்ணலாம் சொல்லலாம். அல்லது ஷார்ப்பாக ஒரு 9-10 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அசம்பிள் ஆகிருக்கோம். ஏன் அசம்பிள் ஆகிருக்கோம்? இதோடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன? ஒருவேளை நம்ம வீட்லேயே இருந்திருக்கலாமே, இன்றைக்கி இங்கே நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா, தேவனை தொழுது கொள்ள. ஸோ இந்த பாடத்தில் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்டைரக்டாக தான் இருப்பாங்க, நேரடியாக பதிலில் வரமாட்டாங்க. நாம் ஏன் கூடியிருக்கோம்? நம்ம தேவனை தொழுது கொள்ளுன்றது ஓகே, நம்ம கூடியிருக்கிறதுடைய நோக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதுதான் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். முதன்மையான செயல்பாடுகள் அல்லது என்ன சொல்கிறது, நோக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ முதல் பாயிண்ட்னால நம்ம என்ன பண்ணலான்னா சில ஆன்சர் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ நம்ம கூடியிருக்கக்கூடிய ப்ரைமரி நோக்கம், நம்ம ஏன் எக்லீஷியாவில் அன்பு சகோதர சகோதரிகளாக ஒருமனப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற இடைப்பட்ட நாட்கள்லையும் நம்ம ஏன் கூடுறோம்? நம்ம எல்லாருடைய மனதிலும் ஆழமாக தேவனை தொழுது கொள்வது எல்லாமே ஓகே, எல்லாமே அல்டிமேட்டாக பாயிண்ட்டு பிதாவாகி தேவனை தொழுது கொள்வது தான் வரும். பட் நாம் என்ன இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணோன்னா, நாம் ஏன் எக்லீஷியாவாக கேதர் ஆகி இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறோன்னா அதனுடைய முதன்மையான நோக்கம் அல்லது செயல்பாடு என்னவா இருக்கணும், என்னவா இருக்குன்னு பைபிள் சொல்லுதுன்னா எடிஃபிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த நியூ கிரியேஷன். புதிய சிருஷ்டியுடைய படிக்கக்கூடிய விஷயமும் அந்த படித்த விஷயத்தில் புது சிருஷ்டி வளருவதற்காகவும் நாம் சபையாக என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கூடி வரோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அது எது வரைக்கும் நம்ம இப்படி எக்லீஷியாவாக கூடி வரணும் அப்படின்னு கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா விளக்கம் கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். எபேசியர் 4:11. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக புருஷ பூரணராகும் வரைக்கும். பாருங்க, ரொம்ப அருமையான விஷயம். அதாவது மேலே பாயிண்டே கிளியராக சொல்கிறாரு, குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒருமைப்பட்டிருக்கோம். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் நம்முடைய ரட்சகன்ற ஃபெய்த்தில் எந்த நபர்களும் இல்லை. இங்கே கூடியிருக்கிறவங்கெல்லாம் அந்த ட்ரினிட்டியில் கிளாரிட்டியாக இருக்கும். அப்படி நம்ம கூடியிருக்கிற நாம் ஒருமைப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகிற வரைக்கும். அப்போ அல்டிமேட் டார்கெட் எப்போ நம்ம எக்லீஷாவே வர வேணாம், இந்த கேள்வி வேறு மாதிரி, எப்போ எக்லீஷா வரதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பூரண புருஷர் ஆகிட்டோம்னா என்ன பண்ணிடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன பண்ண முடியாது, மரண பரியந்தம் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒருவேளை இதை அப்படியே ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கலாம்.
நல்ல ட்ரூத் நமக்கு தெரிஞ்சிருச்சு, நிறைய நம்ம படிச்சிட்டோம். நான் எக்லீஷியாக்கெலாம் வரமாட்டேன் பிரதர் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்னா, நான் பூரண புருஷனே ஆகிட்டேன், நான் வளர வேண்டியதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, வளர்ந்தாச்சு, நான் ஏன் நீ எக்லீஷியா வரணும் அப்படிங்கிற அர்த்தமாக போயிடும். அப்போ எக்லீஷியாவில் நம்ம அசம்பிள் ஆகுறது ரொம்ப முக்கியம். அதில் முதல் பாயிண்ட்டு பிரைமரி ஃபங்க்ஷனாக பவுல் என்ன சொல்கிறாருன்னா, 12ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை மட்டும் வாசிக்கலாம் மிஸ்டர். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பாருங்க, இது வேற சில பாடத்துலையும் இந்த 3 விஷயத்தை தனித்தனியாக படிச்சிருப்போம் நம்ம, பட் அந்த பாடம் இது கிடையாது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்போ இங்கே கூடி இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருமே யாரு தானா, பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணுமா, ஏதாவது அவசியம் இருக்கா? பேரே என்னதான், பரிசுத்தவான்கள். நமக்கு தெரியும் அர்த்தம், நாம் பரிசுத்தவான்களாக எண்ணப்படுறோமே தவிர ரியாலிட்டியில் நம்முடைய செயல்பாடுகளில் 100% நம்மளாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. தேவனுடைய கிருபையில் அவருடைய குமாரனுடைய ஈடுபலியின் மூலமாக தேவன் கருதுகிறார் நம்முடைய கான்சக்ரேஷனில். அப்போ இங்கே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்போ ஒரு எக்லீஷியாவுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் ஏன் நம்ம கூடி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி ஞாபகம் வருது என்னென்னா, இந்த இடத்துல நம்ம கூடுறதுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, நம்முடைய புது சிருஷ்டி நல்லா கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டதில் நல்லா என்ன ஆகணும், வளரணும். இந்த ஒரு காரியத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, எக்லீஷியா. ஒருவேளை இந்த காரியத்தை தவிர மற்ற நிறைய காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளில் காணப்படுது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அன்பு சகோதர சகோதரிகள் இல்லைங்களா, எல்லா எக்லீஷியாஸ்லையுமே அதை நம்ம பார்க்குறோம். சில டைம் நம்மளே கூட அப்படி இருந்திருப்போம். எக்லீஷியாவுக்கு கரெக்டாக வந்துடும், அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது. எல்லா மீட்டிங்ஸ் என்ன பண்ணுவோம், அட்டன் பண்ணுவோம், டைமுக்கு வருவோம், இருந்து எல்லாம் ஒர்க்கும் பண்ணுவோம். பட் இந்த நியூ கிரியேஷனுடைய எடிஃபிகேஷனுக்கு கரெக்டாக நம்ம பாடங்களை கவனிச்சோமா, கரெக்டாக பெரேன்ஸ் டேயில் உட்காந்து அட்டன்டிவாக எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணோமா அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல நம்முடைய மூளை அல்லது நம்முடைய மனது மந்தமாக காணப்படும். ஆனால் ஃபிசிக்கலாக எப்படி இருப்போம், ப்ரெசண்ட்டாக இருக்கும். அங்கேயும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அந்த நிலைமையுமே அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். நாம் நிறைய கற்றுக்கொள்ளணும். இங்கே கூடி இருக்கும்போது கற்றுக்கொண்டதை வளர்ச்சி என்ன பண்ணணும்னா, சபையார்கிட்ட அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் முன்னாடி காமிக்கணும். அதுக்காக சபையாக நம்ம கூட்டத்துடைய பிரைமரி நோக்கம், முதன்மையான நோக்கம்னு பார்க்கணும், அல்லது செயல்பாடுன்னு பார்க்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவன் நம்ம கொடுக்குறார் சபை கூடி வரும்போது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிறைய சத்திய பாடங்கள் அன்பு சகோதரர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, குறைவில்லாமல் நமக்கு கிடைக்குது. அதே போல் நாம் எல்லாருமே நிறைய டைம் சப்ஜெக்ட் பேசுகிறோம். சில டைம் பெரேன் ஸ்டடின்னு உட்காரும்போது சகோதரர்களை காட்டிலும் சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சிரிக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிட்டு, சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அப்படின்னா இங்கே எடிஃபிகேஷன் வர்றது நாட் ஓன்லி ஒரு இண்டிவிஜுவல் பிரதர்னால தான் எங்களுக்கு எடிஃபிகேஷன் கிடையாது, அதுவும் இருக்குது. அது தேவனுடைய ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டு. இருந்த போதிலும் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கிட்டு இருந்தும் ஒவ்வொரு புது சிருஷ்டி என்ன பண்ணுறோம்னா கற்றுக்கொள்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஒன்றா என்ன பண்ணுறோம், அசம்பிள் ஆகிறோம். சில டைம் நம்ம யோசிக்கலாம், நான் வீட்லேயே என்ன பண்ணிக்கிறேன், முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி எல்லா ட்ரூத்தும் தெரியும், நான் வீட்டிலே என்ன பண்ணிக்கிறேன், ஆன்லைனில் கேட்டுக்கிறேன் அல்லது வீட்லேயே நான் தனியாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், கிளியராக சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, வி கேனாட் ஃபுல்லி எடிஃபைட் இன் ஐசோலேஷன். நம்மளால் தனிமையில் இருந்து நல்லா கற்றுக்கொண்டேன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏன்றதுக்கு ஒரு அருமையான ஒரு உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு பேரபிள் ஒன்று சொல்கிறார், அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் செஷனில் கிளியராக சொல்கிறாரு, growth requires fellowship. நம்ம கூடுகைகளை அதிகப்படுத்தும் போது, நம்முடைய ஃபெல்லோஷிப் அதிகப்படுத்தும் போது மட்டும்தான் நமக்குள்ள அந்த முதிர்ச்சி என்ன ஆகும்னா தென்படும். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சில மனக்கசப்புகள், சில சூழ்நிலைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம், இது எல்லாமே எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய எடிஃபிகேஷன் அண்ட் க்ரோத் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா மேலே போகும். இல்லை நான் தனிமைப்படுத்திக்கிறேன், என்ன நான் வீட்லேயே வால்யூம்ஸில் என்ன பண்ணுறேன் படிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருவேளை சில அன்பு சகோதரிகள் சகோதரர்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்கலாம். நம்ம அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிக்க வேணாம். சூழ்நிலையெல்லாம் இருந்துமே கூட நமக்கு ஃபெல்லோஷிப்பில் மிங்கிளாக நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா எப்ரேயரில் நம்ம படிக்கிறோம், இந்த வசனம் படிக்க வேணாம், எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும், நம்ம விசுவாசிக்கிறோம். எப்ரேயர் 10:25 சொல்கிறார் இல்லைங்களா, சபை கூடி வருதலை சிலர் என்ன பண்ணுறாங்க, யார் அந்த சிலர்னு தெரியல, அங்கே இருக்க ஆதிகால சபையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. சிலர் விட்டு விடுகிறது போல் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு விடக்கூடாது. ஏன் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, அவ்வளோ டேஸ் ரொம்ப நெருங்கி நம்ம வந்துட்டோம்.
சகோதரர் கூட என்ன பண்ணார், ஜெபத்துலலாம் சொன்னாங்க. அப்போ நாளானது சமீபித்து வருகிறத எவ்வளவா பார்க்குறோமோ அவ்வளவா நம்ம புத்தி சொல்லணும். எதுக்குன்னு சொல்கிறாருன்னா, அதுக்கு மேலே வசனம் 24 வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்போ இந்த ஃபெலோஷிப்பில் நம்ம கூடி நியூ கிரியேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கூடி நம்ம இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் ஒருத்தரை பார்த்துக்கணுன்றார். எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னா, அன்புக்கும் நற்கிரியைக்கும் நம்ம என்ன பண்ணோம். சில சிஸ்டர்ஸை சில பிரதர்ஸை பார்த்தா நமக்கு அப்படி ஒரு ஜீல் என்ன ஆகணும்னா வரணும். எப்படி அவங்களால முடியுது? அவங்களுக்கும் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கு இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களா இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சில எக்ஸாம்பிளாக சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை மைண்டில் வச்சுக்கலாம். நம்ம எக்லீஷியாஸில் நம்ம பார்த்தவங்க நம்ம இந்த சைடு இருந்து நம்ம யோசிக்கலாம். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, கரெக்டாக இல்லைங்களா? அவங்களும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்களும் வேலைக்கு போகணும், அவங்களும் வீட்டு வாடகை கட்டணும். இவ்வளவு இருந்தும் கிறிஸ்து இயேசுக்கு ஒத்த குணலட்சணத்தை எப்படி அந்த சிஸ்டர் காமிக்கிறாங்க, இல்லை எப்படி அந்த பிரதர் காமிக்கிறாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நாமும் அதே மாதிரி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணணும்னா தென்படணும். இதை அருமையாக சொல்கிறார், அன்புக்கும் நற்கிரியைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஏவப்படணும். ப்ரோவோக்கிங் ஒன் அதர் இல்லைங்களா? நம்முடைய அன்பு சகோதரர் கூட இதை குறித்து பாடமாக எடுத்திருக்காங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ கிளியராக பார்க்குறோம், நம்ம எல்லாரையும் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா த ஒன் பாடி, ஒரே சரீரம். ஏன் பைபிள் ஒரே சரீரம்னு சொல்லிருச்சுன்னா, நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வளர முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் க்ரோத் ப்ராப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எபேசியரில் படிக்கிறோம், சில வசனங்களை நம்ம ரிமைண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம், இந்த ஒன் பாடி ஒன் ஸ்பிரிட் இல்லைங்களா? சரீரத்தில் வித்தியாசம் இருக்குமா? சரீரத்தில் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? சரீரத்தோட அவயத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எக்லீஷாவில் ஒரு 50-60 பேர் இருக்கிறோம்னா 50-60 பேருமே ஒரு ரகமாக தான் இருப்போம். ஒரு பிரதர் அப்படி ஒரு மாதிரி இருப்பார், ஒரு சிஸ்டரு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஏன் தேவன் இப்படி அலோவ் பண்ணுறார்? ஈவன் உலக மனிதர்களே கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன் அலோவ் பண்ணுறாருன்னா, அப்படி ஒவ்வொன்றும் நம்ம இதே எபிரேயரில் படிக்கிறோம், தன் அளவுக்கு கிரியை செய்யத்தக்கதா எபேசியரில் நினைக்கிறோம். அப்படின்னா ஒரு சரீரத்தோட அவயத்துக்கும் ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக அவங்க செஞ்சால் போதும், சரீரம் என்ன ஆயிரும்னா முழுமை பெறும். கிளியராக நம்ம பார்க்கணும், பவுல் எழுதுகிறார், கண்ணானது என்ன பண்ணக்கூடாது, நான் மோப்பமாக இருக்கக்கூடாது. அல்லது அவர் எழுதுகிறாரு, காது இன்னொரு அவயமாக மாறக்கூடாது. அப்படின்னா சரீரம் முழுக்க கண்ணாக இருந்தால் மோப்பம் எங்கேன்னு எழுதுறாரு. அப்போ நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு டியூட்டி இருக்குது எக்லீஷாவில். அந்த டியூட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டியூட்டியை நம்ம கரெக்டாக பண்ணால் எக்லீஷியாவுடைய அந்த முதன்மையான ஒரு செயல்பாடு எடிஃபிகேஷன் ஆஃப் த நியூ கிரியேஷனும் டெவலப்மெண்ட் ஆஃப் த நியூ கிரியேஷனும் கரெக்டாக போகும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். சரி, இப்படி செயல்படும் போது ஒன்னஸ் குலைந்து போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? 2 பேர் மட்டும் தலையாட்டுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு அர்த்தமா? கண்டிப்பாக சில ஏற்றத்தாழ்வுகள் அல்லது மன கஷ்டங்கள் வரலாம். அதையும் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்கிறார். எபேசியர் 4:3 எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். பாருங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருங்கள்ன்றார். அப்போ ரொம்ப முக்கியம். கிளியராக பவுல் எழுதுறார். அப்போ இந்த ஒன்றை சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், இன்றைக்கி நல்லா இருக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்றைக்கி நமக்குள்ளே அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், ஃப்யூச்சரில் ஏதாவது வரலாம், இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் வசனம் என்றைக்குமே நம்மக்கிட்ட பேசும். என்ன சொல்கிறார், காத்து கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு என்ன அர்த்தம்? புரிகிற உதாரணம் சொல்கிறேன். கேட்டுக்கு வெளியே நாயெல்லாம் இருக்குது, அப்படி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சில டைம் நம்ம அட்டாக் பண்ணாலும் பண்ணும், உள்ளுக்குள்ளே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நீங்கள் உள்ளே வரும்போது ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கன்னு வைக்கிறாங்க. அப்போ இங்கே அதே தான் தேவன் அதே மாதிரி தான் எப்படி எழுதுறாருன்னா, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னா சில டைம் நல்ல சமாதானம் இருக்கலாம் நமக்குள்ள, சில டைம் சமாதானம் குலைச்சல் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஒன்று கெட்டு போகிற மாதிரி இருக்கலாம். பட் நாம் ப்ரிகாஷனரியாக என்ன பண்ணோன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்மனால ஒரு தனிப்பட்ட அன்பு சகோதரனால எக்லீஷியாவில் ஒன்னஸ் என்ன இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குது,
எல்லா எக்லிஷியாவுக்கும் இது பொருந்தும், ஓகேங்களா? நீங்கள் தவறாக எடுத்துக்கணும். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குது, 99% பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை அந்த 1%ல் நாம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நமக்கு உடன்பாடு இல்லை தான், நம்ம கரங்களை உயர்த்தலைன்னா கூட அது சபையில் செயல்பாட்டுக்கு வந்துடும் இல்லையா? செயல்பாட்டுக்கு வரும்போது நம்ம அலைன் ஆகிக்கணும் அதோட. ஏன்னா எங்கே தேவ சித்தம் நாங்கள் ஓகே ஆகுதோ அந்த சித்தத்துக்கு நம்ம என்ன ஆகணும்னா அலைன் ஆகணும். அதை தான் எங்கே சொல்கிறார், அந்த ஒன்னஸை என்ன பண்ணணும்னா காத்துக்கணும். சரி, இந்த எடிஃபிகேஷன் ஆஃப் த நியூ கிரியேஷனுக்கு நம்முடைய சகோதரர் 6th வால்யூமில் நம்ம படிச்சிருப்போம். இங்கிலீஷில் வந்து 314 இருக்குது. நிறையா வந்து அவர் சஜஷன்ஸ் கொடுக்குறாரு சபையோடைய எடிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், மீட்டிங்ஸ் எப்படிலாம் வைக்கலான்னு பேசும்போது ஃபஸ்ட்டு வந்து தேவனுடைய வசனங்களை மேற்கொண்டு சத்தியங்கள் சொல்லணும். சில டைம் அன்பு சகோதர சகோதரிகளை பேச விடணும், எக்ஸ்பிரஸ் பண்ண விடணும். என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கலாம் படித்ததில், அந்த கேள்வி பதில்கள் மூலமாக என்ன பண்ணணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சில டைம் சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம். நம்ம ஒரு ஃபெய்த்தில் இருப்போம், அவங்க நம்ம ஏன்னு ஒரு ஃபெய்த்தில் இருப்போம், அவங்க பீன்னு ஒரு ஃபெய்த்தை யாராவது ஒருத்தர் 2 பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புவாங்க. அதுக்கு கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா சில சூழ்நிலை ஏற்படுத்தணும், அவங்களுக்கும் தெளிவு என்ன பண்ணணும் கொடுக்கணும். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு வரைக்கும் அவர் கிளியராக எழுதியிருக்கார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், இந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருக்குது. பட் ப்ரைமரி ஃபங்க்ஷனாக, ஏன்னா இந்த பாடத்துடைய பாயிண்ட்டே 2 தான் பிரியுது, ஃபங்க்ஷன்ஸ், கோல்ஸ். ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்க்குறோம், முதன்மையான செயல்பாடு அல்லது நோக்கமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா நாம் எல்லாரும் வளரணும். 2 பேர் மட்டும் வளர்ந்தா பத்தாது, 10 பேர் வளர்ந்தா பத்தாது, 15 பேர் வளர்ந்தா பத்தாது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லாரும் வளரணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும், அது அந்த வார்த்தையிலே இருக்குது, எல்லோரும் என்ன பண்ணணும், வளரணும். அப்போ வளரணும்னா எக்லீஷியாஸ்லாம் மீட்டிங்ஸில் கலந்து கொள்ளணும், பெரைன் ஸ்டடியில் நிறைய படிச்சுட்டு வந்து ஆர்வமாக என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க சொல்கிற பாயிண்ட்டை நம்ம காதுகள் என்ன பண்ணணும், கேட்கணும். சகோதரர்கள் பாடங்கள் மூலமாக சொல்லும்போது அதை நம்ம என்ன பண்ணணும், உள்வாங்கணும். எப்படியாவது டே பை டே இந்த நியூ கிரியேஷனோட க்ரோத் இருக்கான்றதை நம்ம என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்னா பூரண புருஷர். அது எப்போ வரைக்கும் நடக்கும்னா நம்முடைய மரணத்துக்கு தான் அது லீட் பண்ணும். கிளியராக சொல்கிறாரு, பவுல் கூட அருமையாக எழுதுறாரு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும். ஸோ இந்த இண்டிவிஜுவலாக இருந்தால் க்ரோத் ஆகாது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் சகோதரர் கோட் பண்ணுறாங்க. இது உலகத்தில் ஸ்கூல் புக்ஸில் எல்லாம் கூட சில பேரபிளாக இருக்குதுன்னு நம்ம பின்னாடி கூகுள் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு இந்த பிக்சருக்காக. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 குருடர்கள் போய் ஒரு யானை என்ன பண்ணுறாங்கன்னா தொடுறாங்க. யானை அமைதியாக இருந்திருக்குன்னா நீங்கள் பார்த்துக்குங்க, ஒரு வேளை யானையோடைய சிலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா பொருந்தும். ஒருத்தர் போய் வாழை தொடுறார், ஒருத்தர் போய் முன்னால் இந்த தும்பிக்கையை தொடுறாங்க, ஒருத்தங்க அந்த தந்தம் அதை தொடுறாங்க, ஒருத்தங்க அந்த பாடியோடைய சர்ஃபேஸ் என்ன பண்ணுறாங்க தொடுறாங்க, ஒருத்தங்க காதை தொடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வியூஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. வாழை தொட்டவர் என்னன்றாரு, இது ஏதோ பாம்பு மாதிரி இருக்குங்கிறார். முன்னாடி தந்தத்தை தொட்டவர் என்னங்கிறாருன்னா இது ஏதோ பெரிய ஈட்டி போல இருக்கு, அங்கே நின்று இருக்கிறது யானை. இவங்க தான் கூடர்களாச்சே, தெரியாது இல்லையா? முன்னாடி இருக்கிறது ஈட்டின்றாங்க. தந்தத்தை ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு அவர் வந்து என்னன்றாருன்னா பாம்பு, பின்னாடி வாழை பிடிச்ச ஒரு கயிறுன்றாரு. அந்த பாடி சர்ஃபேஸை தொட்டு பார்த்தவர் ஏதோ பெரிய செவுறு போல இருக்கு, இது எப்படி தாண்டதுன்னு என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. காதை தொட்டோன்னா அது ஆடும் இல்லையா, ஒரு பெரிய ஃபேன் இருக்குது போல இருக்குது பக்கத்துலன்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வியூஸ் என்ன பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லோரும் தான் அந்த மாதிரின்றார் பிரதர் சொல்கிறார். இண்டிவிஜுவலாக ஒரு பாயிண்ட்டை படிச்சுக்கிட்டு இப்படி தான் பிரதர் சொல்லி நம்ம ஒரு வியூ செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ், நாட் ஆல் த டைம், சம்டைம்ஸ் இந்த ஒரு டேஞ்சர் என்ன பண்ணணும்னா இருக்குது. அப்போ கலெக்டிவாக நம்ம எல்லோரும் சேர்ந்து சில பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போதும் இல்லை சபையாராக நம்ம வந்து படிக்கும் பொழுதும் ஒருவேளை நாம் தவறும் விஷயத்தில் என்னுடைய அன்பு சகோதரி என்ன பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட் அப்படி இல்லைன்னு இப்படி என்ன பண்ணுவாங்க, திருத்துவாங்க. ஒருவேளை நாம் தவறும் போது அன்பு சகோதரன் என்ன பண்ணுவாங்க, திருத்துவாங்க. பட் க்ரோத் ரெக்யூர்ஸ் ஃபெலோஷிப். நம்ம எல்லாரும் சேர்ந்து படித்து வளர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும். நான் தனியாகவே வீட்டிலேருந்து படிச்சுக்கிறேன், இல்லை இண்டிவிஜுவலாக புக்ஸ் இருக்குது படிச்சுக்கிறேன்னா கரெக்ட், புக்ஸ் இருக்கும். புக்ஸில் ஒரு பாயிண்ட்டை நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுவார். அவர் என்ன கோணத்தில் எழுதுறாருன்னு ஒரு வேளை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்காம அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நம்ம படிச்சுட்டு ஓ இது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளாம் ஒரு வியூ செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ எல்லா பற்றும் நம்ம பகுத்து பார்க்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் ஷேர் பண்ணணும், கன்சால்டேட் பண்ணும்போது ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ முதல் ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம், நம்ம எல்லோரும் கலெக்டிவாக என்ன பண்ணணும்,
படிச்சுட்டு வந்து குரோ ஆகணும். எல்லாரும் ஈக்குவலாக என்ன பண்ணணும், குரோ ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இருங்க, யார் யார் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் போய் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை லைவில் நான் பார்ப்பேன் ஃபோட்டோவை. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது இல்லைங்களா. சபையாக நீங்கள் போய் தான் ஆகணும்னு தேவன் நம்மளை கம்பல் பண்ணுறாரா? சபையாக போகாம விட்டாலும் போய்க்கலாம், அது நம்முடைய விருப்பம் தான். நீங்கள் தெருள் கூட்டமாக போய் தான் ஆகணும்னு தேவன் நம்மளை கம்பல் பண்ணுறாரா? நீங்கள் 2ஆம் வரணும் போய் தான் ஆகணும் தேவன் கம்பல் பண்ணுறாரா? தேவன் அவர் எதையுமே கம்பல் பண்ணுறதில்லை, எல்லாமே ஃப்ரீவில் தான். நம்ம சூழ்நிலை ஒருவேளை நம்ம தூரமாக இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக வராமல் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய பாயிண்ட் என்னென்னா, நம்மளால் முடியும் அப்படின்னா கூடுகையில் கலந்துக்கலாம், ஷேர் பண்ணலாம், ஈக்குவலாக என்ன பண்ணலாம், குரோ ஆகலாம். முடியலையா அட்லீஸ்ட் கடைசியாக அந்த கணக்கு கேட்கும் எஜமானு சொல்கிற மாதிரி காசு கடையிலையாவது நீ கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் சண்டே ஃபெல்லோஷிப்பாவது ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா மினிமம் ரிக்யர்மெண்ட் அது. அதை நம்ம என்ன பண்ண அதுக்குன்னு அதை மட்டும் பண்ணுற நீங்கள் எடுத்துக்க வேணாம், மினிமம் நம்ம சொல்கிறோம். இது ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸோ எக்லீஷியாவோடைய செகண்டரி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், இதில் நிறையா இருக்கும். ஸோ அந்த செகண்டரி ஃபங்க்ஷனாக என்ன, செகண்டரி ஃபங்க்ஷனில் ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்லீஷியாவாக அன்பு சகோதர சகோதரிகளாக நம்ம இருக்கும்போது நம்முடைய தலையாய கடமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சுவிசேஷ ஊழியம் அல்லது அறுவடை ஊழியம், ஹார்வெஸ்ட் ஒர்க்கு கம்பல்சரி என்ன பண்ணும், செய்யணும். கம்பல்சரியா பிரதர் அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி தான். சரி, எப்படி? எக்லீஷியாவை சேர்ந்து பண்ணலாம், ஒரு இடத்த டார்கெட் பண்ணி அங்கே நோட்டீஸ் கொடுத்து பண்ணலாம். இண்டிவிஜுவலாக நமக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் போய் என்ன பண்ணலாம், சத்தியம் சொல்லலாம். தனிப்பட்ட வகையில் நம்முடைய தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கூட என்ன பண்ணலாம், ட்ரூத் ஷேர் பண்ணலாம். இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிறது கம்பல்சரி, பட் இப்படி தான் பண்ணணுங்கிறது எங்கேயும் பைபிள் நமக்கு என்ன பண்ணல, டிக்ளேர் பண்ணல. இட் டிபெண்ட்ஸ், அந்த ஊரை பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் பொறுத்து, அங்கே சூழ்நிலை பொறுத்து. ஆனால் நம்முடைய எல்லா நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது எடுத்து சொல்லணும், நாமும் அதில் வளரணுங்கிறது மஸ்ட்டு. இதுதான் பவுல் 2வது பாயிண்ட் அங்கே ஷேர் பண்ணுறாங்க. எபேசியர் 4:12 ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். இப்போ கிளியராக சொல்கிறார், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெஸ்பான்சிபிள். அப்போ பாண்டிச்சேரியில் நம்ம ப்ராபபிளி இந்த தருணத்தில் நம்ம பப்ளிக்காக ஒரு ஹார்வெஸ்ட் என்ன பண்ணல, பண்ணுறோமான்னு எனக்கு தெரியல. பப்ளிக்காக நம்ம சண்டேஸில், எனக்கு தெரியும் சண்டேஸில் இல்லை, வீக் டேஸில் இருக்கலாம் போல இருக்குது, சண்டேஸில் பப்ளிக்காக பண்ணல. பட் இண்டிவிஜுவலாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடுகளெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோமோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இதை நம்ம விட்டுறவே கூடாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹார்வெஸ்ட் என்ன பண்ணோன்னா செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிப்ளிக்கலாகவே நம்ம மேலே விழுந்த ஒரு கடமையாக இருக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு பிரதர் இன்னொரு பிரதருக்கு சொன்னால் கூட ஹார்வெஸ்ட் தான். அது ஒரு கிராண்டாக ஒரு ஹால் எடுத்து தான் பண்ணுங்கிற நீட் கிடையாது. பட் நம்முடைய மைண்ட் என்ன பண்ணோன்னா, நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை ட்ரூத் தெரியாத யார்கிட்டையாவது எப்படியாவது அதற்கேற்ற முறையில் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். இது நம்ம மேலே இருக்கிற ஒரு டியூட்டிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே என்ன பண்ணோன்னா காணப்படும். இதுக்கும் பைபிளில் கிளியராக நம்ம வசனங்கள் இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கலாம், வாசிக்கலாம் மிஸ்டர். ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். போதும். ஸோ இது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் பேசின வசனம். தேவாலயத்தில் நம்ம படிச்சிருக்கோம், லூக்கா சுவிசேஷத்துலலாம் கிளியராக சொல்கிறா, இது நமக்கும் பொருந்தும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணாருன்னா அபிஷேகம் பண்ணார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன பண்ணணும்னா காயம் கட்டணும். சிறைப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணணும், இதான் நம்ம பார்க்குறோம். பாபிலோனில் இருக்கக்கூடிய ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சுவிசேஷத்தை சொல்லி ஆகணும். இது நம்ம மேலே விழுந்தா கடமை. கட்டுண்டவர்கள் அங்கே கட்டப்பட்டுருக்குறாங்க, அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்க அங்கேருந்து என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணும். இது எல்லாமே ஒரு நியூ கிரியேஷனுடைய டியூட்டி. ரொம்ப முக்கியமாக எக்லீஷியாவாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய செகண்டரி ஃபங்க்ஷனில் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம வளரணும், 2வது பாயிண்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு என்ன பண்ணணும், கொடுக்கணும். இது ரெண்டும் நம்ம மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா செய்யணும். இது ரொம்ப முக்கியம். இந்த செகண்டரி ஃபங்க்ஷன்லேயே நிறையா நமக்குள்ளே பண்ண வேண்டியது இருக்குது. வெளியே போய் சத்தியம் சொல்கிறது மட்டும் கிடையாது. இங்கே ஒரு வேலை, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சோர்வாக காணப்படுறாங்க, நம்ம என்ன பண்ணணும்,
அது அவங்களுக்கு தேவன் கொடுக்குற அனுபவம். நமக்கு அந்நிய காரியமாச்சு, நம்ம என்ன பண்ணக்கூடாது. இப்போ தான் ட்ரூத் ரொம்ப வேலை செய்யும் சம்டைம்ஸ் நமக்குள்ள, இல்லைங்களா? அதுக்கு நிறைய வரையறைகள் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஞானமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒருவேளை ஒருத்தங்க ஒரு மாதிரி ஆறுதல் தேடுற மாதிரி தெரியுது அப்படின்னா, ஒருவேளை சகோதரிகள் இருக்காங்கன்னா சகோதரிகளுக்கு என்ன பண்ணணும், உடனே ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும், போய் பேசணும். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, பிரதர்ஸ்குள்ளே அந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். ஒருவேளை ஃபேமிலியாக 2 ஃபேமிலி இருக்காங்கன்னா அந்த 2 ஃபேமிலி என்ன பண்ணணும், என்ன ஏதுன்னு பேசணும். இது எல்லாமே எக்லீஷியாஸில் நம்ம நடக்கும் பொழுது க்ரோத் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் சம்டைம் சில அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஃபிசிக்கலாகவே சப்போர்ட் தேவைப்படும். இங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணணும், அவங்கள ட்ராப் பண்ணணும். சில டைம் அவங்களால முடியாத சில சூழ்நிலைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உதவி செய்யணும். எமோஷனலாக கூட சில டைம் என்ன பண்ணணும், சப்போர்ட்டு. சில பேர் ரொம்ப லோவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணணும், எமோஷ்னலாக நாங்களே அப்படி தான் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம அப்படி இருந்தாலும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். இதெல்லாம் எக்லீஷியாஸில் அப்பப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கக்கூடாது இந்த பாடத்தைன்னா, பாருங்கள், அன்றைக்கி தான் பிரதர் சப்ஜெக்டில் எடுத்தார். எல்லாரையும் என்ன பண்ணணும், கம்ஃபர்ட் பண்ணணும், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். நான் ஒரு வாரமாக இப்படியே அழுது மூஞ்சியாகவே இருக்கேன், என்கிட்ட யாருமே வந்து என்ன பண்ணல. இப்போ பாயிண்ட் என்னென்னா, அந்த அழுது மூஞ்சியாக இருக்கிற பிரதருக்கு சிஸ்டருக்கு தான் அந்த பாயிண்ட்டு. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னாங்க எல்லாரும் கலெக்டிவாக தான் அங்கே பேசுகிறமே தவிர இந்த ஒரு பாயிண்ட்டை நமக்காக மட்டும் எடுத்துக்கூடாது. இந்த பாயிண்ட் நமக்கு ஏன் தேவன் சொல்கிறாரா, நம்ம செய்யணுங்கிறதுக்கு, நமக்கு இன்னொருத்தங்க செய்யணுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் என்ன பண்ணல, அவன் பார்க்கல. எமோஷனல் சப்போர்ட் வேணும், கேர் வேணும். இதெல்லாம் எல்டர்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. நமக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் தெரியும், எல்டர்ஸுடைய டியூட்டி, டீகன்ஸுடைய டியூட்டி, அதில் அலைன் ஆகி எக்லீஷியா என்ன வேணால் என்ன பண்ணலாம். பட் அவங்களுடைய ஊழியத்தில் நம்ம அலைன் ஆகி என்ன பண்ணணும்னா அதை பண்ணணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்த இடம் எக்லீஷியா தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான இடம். ப்ராபப்ளி சம்டைம்ஸ் எக்லீஷியாஸில் டெஸ்டிமனி மீட்டிங் என்ன பண்ணுவாங்க, பிரதர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரேராக சில டைம் நடக்கும். ஒருவேளை நம்முடைய அனுபவங்கள் இன்னொரு பிரதர் சிஸ்டருக்கு தேவைப்படலாம். டெஸ்டிமனி மீட்டிங்லேயும் ஷேர் பண்ணலாம், நம்முடைய தனிப்பட்ட டிஸ்கஷன்ஸ்லேயும் ஷேர் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும். அப்போ எக்லீஷியாவாக நம்ம கூட்டத்துடைய செகண்டரி ஃபங்க்ஷன் என்னென்னா ஹார்வெஸ்ட்டு, கம்ஃபர்ட் பண்ணுறது, கேர் எடுக்கிறது. கரெக்டாக இல்லைங்களா? ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் கற்றுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். இப்போ நம்ம படித்த எல்லாமே ஒரு வசனத்தில் இருக்குது, வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இதை அடுத்த பாயிண்ட்டாக இப்போ நம்ம பார்ப்போம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா புத்தி சொல்லுங்கள். அடுத்து, திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். பாருங்க, திடனற்றவர்களை என்ன பண்ணும். அப்போ இது எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நாட் ஓன்லி எல்டர்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. திடனற்றவர்களை தேற்றணும், பலவீனரை என்ன பண்ணணும், தாங்கணும், எல்லார் இடத்திலும் என்ன பண்ணணும். இதுதான் பிரதர் கொஞ்சம் கஷ்டம். நான் தாங்கிறது கூட கோபமாக தான் என்ன பண்ணுவேன், தாங்க. நான் புத்தி சொல்கிறது கூட என்ன தான் பண்ணுவேன். அப்போது கிளியராக வசனம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு எக்லீஷியாவுடைய இதெல்லாம் ஒரு சப் கேட்டகரி மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். எல்லாரையும் கேர் எடுக்கணும். இது இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், ஒரு சின்ன ஒரு டாக் கொடுக்கலாம், அவங்ககிட்ட பண்ணணும். அதே போல் ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, இதை மட்டும் சம்டைம்ஸ் எக்லீஷியாஸில் பிரதர் சிஸ்டர் சீரியஸாக கையில் எடுத்துப்பாங்க. இந்த கீழே இருக்கிற பாயிண்ட்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கு இல்லையா என்ன பண்ணணும், கண்டிப்பாக புத்தி சொல்லணும். எப்படி சொல்லணும், அதான் இங்கே கீழே சொல்கிறாரு, எல்லா இடத்துல என்ன பண்ணுங்க. அப்போது ஒருவேளை ஒழுங்கில்லாத அன்பு சகோதரனையோ சகோதரியோ நம்ம பார்க்க நேரிடும் போது புத்தி சொல்லணும். நாம் ஒழுங்கில்லாத மாதிரி என்ன இருக்கக்கூடாது, பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாறக்கூடாது. நம்ம சாந்தமாக அன்போடு கூட அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை திருத்துவதற்கு ஏதுவான முயற்சியை ஏறெடுக்கணும். ப்ராபபிளி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சபையுடைய எல்டர்ஸுக்கு தான் முக்கியமாக இருக்கும். ஒருவேளை நமக்கு விரோதமாக இருக்குன்னா அது தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும்னா மத்தேயு 18 அதிகாரத்தின்படி ஹேண்டில் பண்ணணும். கிளியராக அங்கே சொல்கிறாரு, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு
5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். பாருங்க, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணு. இந்த வேர்ஸ் எப்படி இருக்கு? இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த வேர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல நிறுத்திட்டு ஹார்ஸாக என்ன பண்ணுங்க. இங்கே என்ன கிளியராக பவுல் மென்ஷன் பண்ணுறாருன்னா, நாம் எடுக்கிற அந்த ஸ்டெப்பில் மற்றவர்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும், இது ரொம்ப சீரியஸான விஷயம் போல இருக்குது, நமக்குள்ளே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதோட சீரியஸ்னஸ் தான் அங்கே சொல்கிறாரே தவிர அவரை போட்டு திட்டுங்க, நல்ல சவுண்டாக கத்துங்க அப்படி சொல்ல. கிளியராக இருக்குது. நம்ம எங்கேயுமே சாந்தம் தேவனுடைய நீதியில் தான் நம்ம நிற்கணும். பட் நீதியில் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறக்கும் இல்லைங்களா, சத்தம் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில டைம் சில பாயிண்ட் பாடங்களே பிரதர்ஸ் எடுக்கும்போது சில பாயிண்ட் அப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக சொன்னால் தான் நமக்கு என்ன ஆகும், உடனே ரீச் ஆகும். இல்லை நீங்கள் சாந்தமாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள், எல்லாரும் தேட்டணும், ஆறுதல் படுத்தணும், கரெக்டு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது அதை கூட ஸ்ட்ரிக்டாக நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கரெக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஒரு கேன்சர் மாதிரி என்ன ஆயிரும். சமீபத்தில் ஒரு பாடம் படிக்கிறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ப்ராபபிளி ஃப்யூச்சரில் நம்ம அதை எடுக்கலாம். கசப்பான வேர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அவர் சொல்கிறாரு, கசப்பான வேருங்கிறது ஒரு கேன்சருங்கிறார். அது ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்படியே குலைஞ்சு நம்ம சரீரத்தை என்ன பண்ணணும்னா அழிச்சிருன்றார். ஒரு அருமையான ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர் வச்சு மென்ஷன் பண்ணார். ஸோ அப்போ அந்த பாடம் இல்லை, அதனால் விட்டுலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, கடிந்து கொள்ளணுன்ற. ஸோ இன்னும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி செகண்டரியாக எக்லீஷியாவில் ப்ராபபிளி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு என்னென்னா, இருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணணும், பராமரிக்க. இது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா. இதுக்கு தனியாகவே ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். ப்ராபபிளி தேவன் அனுமதிச்சா அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். தேவன் அனுமதிச்சால் அப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரூத்தில் இருக்கணும் அல்லது இருக்கக்கூடாதுங்கிறது யாருடைய கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. அதுவும் எக்லீஷியா அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் தானா? இல்லை, இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் மாதிரி தான். அப்போ இங்கே கூடும்போது அதற்கேற்ற சில சூழ்நிலைகளை சபை என்ன பண்ணணும்னா ஏற்படுத்தணும். சம்டைம்ஸ் ரொம்ப பர்டிகுலராக எல்டர்ஸுக்கே உண்டான சில ரெஸ்பான்சிபிலிட்டியும் பேசுகிறார். செகண்டரி ஃபங்க்ஷன் எக்லீஷியாஸில் என்னென்னா, சில டைம் சில திருமண காரியங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை கூட சபையில் என்ன பண்ணோம் வரும். சில டைம் சில திருமண காரியங்களுக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது கூட, இது மெயின்லி எல்டர்ஸுக்கு தான், இது எல்லாரையும் கையில் எடுத்துட வேணாம், இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு இல்லைங்களா. ஸோ அவர்களுக்கே உண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எக்லீஷியாவுடைய ஃபங்க்ஷன். சரியான விதத்தில் கவுன்சிலிங் கொடுத்து ஒருவேளை தேவன் அனுமதிச்சா, இல்லை நான் பவுல் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னாங்கன்னா சந்தோஷமாக என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். ஒருவேளை இப்படி சூழ்நிலை இருக்குன்னா அதற்கேற்ற கவுன்சிலிங் கொடுக்கணும். சில டைம் பர்சனல் கவுன்சிலிங் கூட தேவைப்படும். தனிப்பட்ட வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். இது எல்லாமே எக்லீஷியாவுக்கு வரும். ப்ராபபிளி எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கேற்ற கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்போ 2 விஷயம் பார்த்துருக்கோம் பாடத்தில். ப்ரைமரி ஃபங்க்ஷன்றது புது சிருஷ்டியோடைய எடிஃபிகேஷன் க்ரோத்து. செகண்டரி ஃபங்க்ஷனில் முக்கியம் ஹார்வெஸ்ட்டு. அது இல்லாமல் பலவீனரை தாங்கிறது, திடனற்றவர்களை தேற்றுறது, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்கிறது, குழந்தைகளை பராமரிக்கிறது, இந்த மாதிரி மேரேஜ் மற்றும் பர்சனல் விஷயங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, இது எல்லாமே எக்லீஷியாவுடைய செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பாடத்துடைய அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். கோல்ஸ். ஒரு எக்லீஷியாக்குன்னு ஏதாவது கோல்ஸ் இருக்கலாமா? நாங்கள் பாண்டிச்சேரியில் நல்ல இடம் வாங்கி ஒரு 4 ஏசி போட்ட மாதிரி சண்டே கிளாஸும் ஏசி போட்டு ஒரு பில்டிங் என்ன பண்ண போகிறோம், கட்ட போகிறோம். ஒரு வேளை இஎம்ஐயே போட முடியாமல் கட்டினா தாராளமாக கட்டிக்கலாம். இந்த மாதிரி கோல்ஸை பற்றி நம்ம பேசல, அது அந்தந்த எக்லீஷியாவுடைய தனிப்பட்ட சுயாதீனம் இல்லைங்களா. நம்ம ஜென்ரலாக பேசுவோம். எக்லீஷியாவுக்கு முதல்ல கோல்ஸ் இருக்கலாமா? இருக்கலான்னு சொன்னீங்கன்னா என்ன அடுத்து கொஸ்டின்? சபை வளரணும் இல்லைங்களா, அதான் என்ன? ஓகே, நிறைய முயற்சி பண்ணுறீங்க, நிஜமாக கேட்கல. ஓகே, கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்லீஷியாவுக்கு கோல்ஸ் இருக்கணும். பட் கோல்ஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பிரதர் கொடுக்குற ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் என்னென்னா,
எந்த கோல் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, இட் ஷுட் அலைன் வித் ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன். பில்டிங் கட்டலாம், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்கலாம். பில்டிங் கட்டலாம் இல்லைங்களா, என்ன வேணால் பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரு எம்டி கிரவுண்டில் கூட எக்லீஷியா நடத்தலாம், எப்படி வேணால் நம்ம கோல் செட் பண்ணிக்கலாம். சபையாக மாறுறதா அல்டிமேட் கோல். என்ன கோல் நம்ம செட் பண்ணாலும் நம்ம செட் பண்ணுற கோல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கோடு அலைன் ஆகிருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணோம். எஸ், பட் த கோல் மஸ்ட் அலைன் வித் ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன். கோல்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. அந்த கோல்ஸ் வந்து ஆவிக்குரிய ஒரு எடிஃபிகேஷன் என்ன பண்ணணும்னா அலைன் ஆகணும், இன்லைன் ஆகணும். கோல்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான ஏதோ வியூவே வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ரெண்டாவது, உண்மையான ஒரு கோலாக நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அந்த கோல் எங்கே போய் முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எப்படியாவது இந்த ஓட்டத்தை என்ன பண்ணணும், கரெக்டாக ஓடி முடிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு கோல் என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். சரி, ஒரு 7 கோல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செட் பண்ணியிருக்கோம். ப்ராபபிளி இது உறுதிமொழி மாதிரி கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், தோணலாம் பாடத்தில். ஸோ அந்த 7 என்னன்றது இங்கே நான் முதல்ல சுருக்கமாக பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்லைட்ஸாக போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலாக செட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கோல் என்னென்னா, நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலையை இங்கே என்ன பண்ணணும், இந்த இடத்துல உருவாக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இல்லைங்களா, ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணிவிட்டு ஒருபோதும் இங்கே நம்ம அப்படி யாரையும் பார்க்கல, நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம், பாடத்துக்காக நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை சீர்குலையிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சூழ்நிலையை, என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தேவனுடைய நிலைப்பாடை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம என்ன பண்ணணும் லைஃப்பில், காட் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் ப்ராப்பராக தேவனை வர்ஷிப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்லீஷியாவில் ஒன்னஸ் இப்போ இருக்குது, இன்னும் ஒன்னஸில் ஜாஸ்தி ஆகணும்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்முடைய கோல். ஒருவேளை எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன்னஸ் குலையிற மாதிரி நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கு ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது நம்முடைய கோல்லே கிடையாது, இதை நான் பண்ணக்கூடாதுன்னு நம்ம மைண்ட் என்ன பண்ணணும், சொல்லணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறாங்க சபைக்கு போனால், நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கூடாது. சம்டைம்ஸ் என்கரேஜ்னு சொல்கிற வார்த்தையே எனக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிற சகோதரி யாரும் தவறாக நினச்சிக்கோனா, எனக்கு பைபிள் ரீடிங் போடல, எனக்கு கீபோர்டு போடுறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க, எனக்கு சப்ஜெக்ட் பேச வாய்ப்பு தர மாட்டேங்க. இது இல்லை, நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னா அதற்கே உண்டான தாளந்து இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், கொடுப்பார். இங்கே என்கரேஜ் என்னன்னா, இங்கே வந்தாலே பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி என்ன ஆகணும், நமக்கு ஒரு ஃபீலிங் வரணும். அதை தான் நம்ம சொல்கிறோம், என்கரேஜ், நம்மளை எல்லாரும் நேசிக்கிறாங்கன்னு ஒரு ஃபீலிங் என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராபப்ளி தேவன் கொடுத்தாருன்னா, அனுமதிச்சாருன்னா அவங்கள ஒரு நல்ல வேதமானவர்களாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் இருப்போம்னு நமக்கு தெரியாது, இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், உருவாக்க முயற்சி பண்ணணும். அதே போல் கூட நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் நம்ம கூட இருப்பாங்க. சில டைம் நிறைய உலக பொருட்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி என்ன பண்ணும் வரும், நான் அது வாங்கினேன் இது வாங்கினேன் அப்படி. சில டைம் சில உதவிகள் நம்ம அவங்களுக்கு செய்யணும். இந்த பொருளாசையெல்லாம் நமக்கு வேணான்னு என்ன பண்ணணும்னா நம்ம சொல்லணும். ரொம்ப முக்கியம், ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். பாருங்கள், இது 8 கோல்ஸ் நம்ம செட் பண்ணுறோம். நம்மன்றது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்குமே இண்டிவிஜுவல் கோல்ஸ். அது ஒரு சகோதரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4வது ரோவில் ஒரு சிஸ்டர் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கோல் இது. எக்லீஷியா நமக்கு இதை பண்ணணும்னு என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. நாம் இதில் அலைன் ஆகணும். நம்ம 8 சொல்லியிருக்கிறோம், இன்னும் 2 கூட ஆட் பண்ணி நீங்கள் பார்த்தா என்ன பண்ணிக்கலாம், சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு விஷயத்தை ரொம்ப எளிமையாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆரோக்கியமான ஆவிக்குரிய சூழ்நிலையை நான் எக்லீஷியாவில் உருவாக்குவேன், இது என்னுடைய கோல் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எக்லீஷியா. ஏன்னா கோல் செட் பண்ணால் மட்டும் போதுமா? கம்பெனிஸில் நம்ம ஒர்க் பண்ணுவோம், கோல்ஸ் கேட்பாங்க இல்லையா, இன்க்ரிமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இயர் ஸ்டார்ட் ஆனோன்னே கேபிஏன்னு ஒன்று என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்னு பேப்பராக எழுதி என்ன பண்ணுவோம், கொடுப்போம். மானிட்டர் பண்ணுவாங்களே 3 months ஒன்ஸ் குவார்ட்டர்லி. நீங்கள் கொடுத்துருக்கீங்க கோல்ஸு, இந்த இயர் இப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு 3 months ஆகிடுச்சு, என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ இப்போ நம்ம கோல் கொடுத்துட்டா மொத்தம் பத்தாது, இப்போவே என்ன பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம். ஆவிக்குரிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன், நம்ம எல்லோரும் நம்ம கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ
இப்போ கேள்வி நம்ம எல்லாருக்கும் நம்ம கேட்டுக்கலாம், அப்படி ஆவிக்குரிய சூழ்நிலையை இந்த இடங்கள்ல அல்லது நம்முடைய எக்லீசியாஸில் ஐக்கியங்களில் நான் உருவாக்குவேன்னு நம்ம எல்லாரும் சொல்கிறதா இருந்தால் அதுக்கு நம்முடைய பங்கு என்ன? உங்களுக்கு க்ளூ இங்கே பிக்சர் வரும், அவ்வளோதான். அந்த வசனம்லாம் படிக்க சொல்லி நம்ம அதிக நேரத்தை என்ன பண்ண போகிறதில்ல. நான் எங்கே போனாலும் ஆவியின் கனிகளை காமிப்பேன். நான் எங்கே இருந்தாலும் அங்கே ஆவியின் கனிகள் தென்படும். ஆவியின் கனிகள் தென்படும் பொழுது என்னால் கண்டிப்பாக ஒரு பாதகமான சூழ்நிலைக்கு எங்கள் சபை என்ன ஆகாது, போகாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் எக்லீஷியாவை, அந்த என்னாலங்கிற வார்த்தையே பாடத்துக்காக சொல்கிறோம், ரொம்ப என்னால் தான் எங்கன்னா என்னால் தான் சபை இப்படி இருக்குன்னு எடுத்துக்க வேண்டாம், அது ரொம்ப தன்னலமாக போயிடும். பாடத்துக்காக நம்ம சொல்கிறோம். அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்குமே ஆவியின் கனிகளை காமிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் நான் அந்த ஆவியின் கனிகளோடு நான் பழகும்போது எக்லீஷியாவில் என்னால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அப்போது ஆரோக்கியமான சூழ்நிலையை நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ப்ராபப்ளி எக்லீஷியாவில் ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமான சூழ்நிலை என்னைக்காவது நிலை குலைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆவியின் கனி வெளிப்பட்டிருக்காது. அங்கே யாராவது அன்பு சகோதரியோ சகோதரனோ மாம்சமான ஒரு குணத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒருவேளை முன்னாடி நடந்திருக்கலாம், இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எக்லீஷியாவில் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஆவியின் கனிகளை எப்பொழுதும் நம்ம தரித்திருக்கிறவர்களாக என்ன பண்ணணும், காணப்படணும். அப்போ தான் இந்த கோல் நம்மளால் நடைமுறைப்படுத்தவே முடியும். அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கள்ல, ஏன்னா ஒரு வசனம் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதுலன்னா அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். இப்போ நாம தான் அந்த ஆதிகால சபைன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிச்சேரி எக்லீசியா இல்லைங்களா. 1 ஹவருக்கு நாம தான் சொல்லுவேன், 1 ஹவர் முடிஞ்சோன்னா நீங்கள் தான் சொல்லுவேன். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சு. இப்போ நாம தான் ஆதிகால சபைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தெளிவாக இருக்கமா? தெளிவாக தான் இருக்கிறோம், டிக் பண்ணிக்கணும். அந்யோன்யம், கொய்னோனியா, ஃபிலமோனில் அந்த வார்த்தை அப்படி தான் இருக்கும். அதனுடைய கிரேக்க பதம் ஃபெல்லோஷிப், கம்யூனியன் அப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம கம்யூனிகேஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஃபெல்லோஷிப்லேயும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பம் பிக்குதல், இது ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கலாம், லிட்டரலாக எடுத்துக்கலாம். பட் ஸ்பிரிச்சுவல் இந்த சென்ஸ் என்னென்னா தேவனுடைய திட்டங்களை நம்ம பகிர்ந்து கொள்வது. ஜெபத்திலும் ஒன்னஸ், ப்ரேயர் லைஃப்பில், இது எல்லாத்துலேயும் அவங்க உறுதியாக இருந்தாங்க. நாம் சபையில் ஆவிக்குரிய ஒரு சூழலை உருவாக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ 2வது பாயிண்ட், வாழ்க்கையை பற்ற தேவனுடைய நிலைப்பாட்டை என்ன பண்ணணும், தெளிவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம மட்டும் தெளிவாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். காட் ஸ்டாண்டர்ட் என்ன நமக்கு தெரியும். 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்குது. பைபிள் ஏன் நமக்கு தேவன் கொடுத்துருக்காருன்னா ஒரு வசனம் வரும், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் படிச்சிருக்கோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைனில் ஒரு கேள்வி கேட்கலாம், தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன நம்ம லைஃப்பில்? தேவன் என்ன எதிர்பார்க்கார் நம்மக்கிட்ட? அபூர்ணராக இருக்கிறோம், பூர்ணராக மாறணும் இல்லைங்களா. அந்த நியூ கிரியேஷனுடைய டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கிறார். இது தாங்க நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நாமும் முதல்ல தெளிவாக இருக்கணும். கூட இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சம்டைம்ஸ் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்க கேட்டாங்கன்னா இதுக்காக தான் பிரதர் நம்ம பேப்டிஸ்ட் எடுத்துக்கணும், இதுக்கு தான் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், வேறு எந்த நோக்கம் நம்ம இருக்கக்கூடாது, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு, பாருங்கள் பைபிளும் இப்படி தான் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்கன்னு நம்ம முதல்ல ஒரு கிளியர் மைண்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பிரதர் ஏ இருக்காருன்னா பிரதர் பிக்கு ஒரு ஃபயர் பற்றிக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் சபையாக முடியும் போல இருக்குது. அவர் என்ன ஆவார் உடனே? பிரதர் பியோட வீட்டில் போனால் அவங்க மிஸ்ஸஸ் என்ன ஆவாங்க அடுத்து? அப்போ ஏன் இது நடக்கும் அப்படின்னா முதல்ல யாராவது அன்பு சகோதர சகோதரிகள் நம்மள இதுதான் தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டுங்கிறதுக்கு மாடலாக நம்ம என்ன பண்ணணும், எக்லீசியாஸில் இருக்கணும். இது எல்லா இண்டிவிஜுவலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும். கரெக்டாக இல்லைங்களா? இது நம்முடைய 2வது கோல். 3வது கோல், எக்லீசியாவில் ஒன்னஸ் என்ன பண்ணணும், ஒன்னஸ் இருக்குது, ஒன்னஸ் இன்னும் வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நிறையா பாடங்கள்லாம் படிச்சிருப்போம். விட்டு கொடுத்து போகணும், கரெக்டாக இல்லைங்களா?
தாழ்ந்து போகணும், எங்கேயுமே வந்து நாம் சொன்ன கருத்து தான் கரெக்டுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கரெக்டாகவே இருந்து மறுக்கப்பட்டால் கூட அமைதியாக என்ன பண்ணணும், எல்லா இடங்கள்லையுமே ஆவியின் கனிகளை காமிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துன்றதை நம்ம எப்படி தவறாக புரிஞ்சுக்கூடாதுன்னா, தேவனுடைய நீதி அங்கே வந்து தலைகளாக புரட்டி போடப்படும் போது நான் விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருப்பேன் பிரதர், ஏன்னா பைபிள் அப்படி இல்லை. நீதினா அங்கே தெளிவாக இருக்கணும் இல்லைங்களா? அது பிரதர்ஸ் வந்து ஆங்கிலத்தில் அருமையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட பிரதர்ஸ் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதாவது பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது, ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அதாவது எக்ஸாம்பிள் சபைக்கு வரணுங்கிறது பிரின்சிபல். நான் சபைக்கு வந்து இந்த சேரில் தான் உட்காருவேங்கிறது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். அந்த சேரில் வேற ஒரு பிரதர் உட்கார்ந்துட்டார், விட்டு கொடுத்துக்கலாம், பின்னாடி போய் என்ன பண்ணிக்கலாம், உட்காந்துக்கலாம். ஆனால் சபைக்கே வரமாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. அப்போ இதில் வித்தியாசம் இருக்குது. இப்படி தான் நம்ம ஒன்னஸ் என்ன பண்ண முடியும்னா வளர செய்ய முடியும். ஆதிகால சபையிலையும் அப்படி தான் இருந்திருக்காங்க. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:14. 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்தனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். பாருங்க, கிளியரா பவுல் எழுதுறாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய லவ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி ஒன்னஸ்குள்ளே போகிறது அப்படின்னா அல்டிமேட்டாக மெமோரியல் காட்சியை இங்கே நீங்கள் அப்படியே, அது பேர் என்ன, பேக்வேர்டா ஃபார்வேர்டுன்னா முன்னாடி இல்லை, எங்கள் பேக்வேர்டு போய் பாருங்கள். ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் பாண்டிச்சேரி எக்லீஷாவில் இந்த இடத்துல நம்ம எப்படி நின்றுருந்தோம் இமேஜின் பண்ணும். அதுதான் ஒன்னஸ். அதுவே எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அந்த டிவைன் லவ்வை நம்ம எப்பவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். இதுதான் ஆதி காலத்தில் அப்போஸ்தலர்கள் கிளியராக பவுலில் எழுதுறாரு. எங்களை நெருக்கி ஏவுது, நாங்கள் இவ்வளோ தூரம் ஓடுறதுக்கு காரணமே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுத்த அந்த ஈடுபலியின் புண்ணியம். அந்த புண்ணியத்தை உணரும் போது பவுல் எழுதுறாரு, எங்களுக்கு பசினாலும் சரி நிர்வாணனாலும் சரி என்ன நடந்தாலும் கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு எங்களை என்ன பண்ண முடியாது, ரோமரில் எழுதுறாரு, பிரிக்கவே முடியாதுன்றார். அப்போது எக்லீஷியாஸில் ஒன்னஸ் நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும். அது எங்கன்னா அவர் நமக்கு காமிச்ச புண்ணியம். ஸோ இது கோல் நம்பர் 3. என்ன 3ன்னு ஏதாவது ஞாபகப்படுத்த முடியுமா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். காட் ஸ்டாண்டர்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒன்னஸை நல்லா என்ன பண்ணணும். சரிங்க, நிறைய அன்பு சகோதரர்கள் கூடி வரும்போது அடுத்து 4th பாயிண்ட்டு, எல்லாரும் இப்படி ஒரு ஃபீலிங்குள்ளே வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச பார்ட் ஏதோ செய்யணும். ஆனால் எல்லோரும் இந்த ஃபீலிங்க்கு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. நம்மளால் முடிஞ்ச முயற்சி. சில டைம் மாம்ச பிரகாரமாக யோசிக்கும் போது இந்த ஃபீலிங் என்ன ஆகாது, வராது. அனைவரும் நேசிக்கப்படுகிறார்கள் மற்றும் பாராட்டப்படுகிறார்கள் என்பதை என்ன பண்ணோம், இதை எப்படி எடுத்துக்க கூடாது. ஃபஸ்ட் நெகட்டிவ் சென்ஸில் சொல்லிடுறோம், யார் என்ன பண்ணாலும் ஓடி போய் பாராட்டிட்டு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எக்லீஷியாவில். அவங்க ஏதாவது சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிறாங்கன்னா கூட நம்மளால் முடிஞ்சா அதுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன், அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு போகாத அளவுக்கு இருக்கணும். அது ஆவிக்குரிய மீடியமில் என்ன பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்குங்க சார், வெரி குட், நல்லா தொடர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். உடனே தொடர்ந்து ஆர்வம் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை, இது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதான், இண்டிவிஜுவலாக இந்த பாடம் பேசுகிறவங்க அல்லது கேட்குறவங்க நம்ம தான் இந்த ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும், நாம் உருவாக்கணும். நமக்கு எல்லோரும் உருவாக்கணும்னு எதிர்பார்க்குறது 100% தப்பு. இந்த பாடத்துடைய கோணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நாம் என்ன பண்ணோம்னா எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். எக்லீஷியாவில் சின்ன சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்கலாம், சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம். நமக்கே உண்டான சரீரத்தில் ஒரு சரீரத்துக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸில் இதை என்ன பண்ணணும்னா நம்ம செய்யணும். இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, இது இஃப் கண்டிஷன் போட்டு வேணால் வச்சுக்கலாம். அடுத்த, அதாவது இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளான வார்த்தை, தமிழில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரெயின் ஃபார் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அவ்வளோதான் இங்கிலீஷில் சிம்பிளாக. அது எல்லாருக்குமே பொதுவான ஆங்கிலத்தில் புரிஞ்சிடும். தமிழில் வந்து அடுத்த தலைமுறை விசுவாசிகளை நீங்கள் என்ன பண்ணணும், உருவாக்கணும். ஸோ வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 22:6. நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதாவது இது நாட் ஓன்லி ஃபார் த பேரண்ட்ஸ்,
பெற்றெடுத்த அன்பு சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இல்லை, சபையில் இருக்கிற நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரு வயசு 40-50 ஆகுது அப்படின்னா, இப்போ 10-15 வயசில் பசங்கள்லாம் எக்லீஷியாஸில் இருக்கிறாங்க அல்லது குழந்தைங்களாம் இருக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, இது ஒன் ஆஃப் த கோல் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும் டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஒருவேளை தேவன் அனுமதிக்கிறார் ஃப்யூச்சரில் பாண்டிச்சேரி எக்லீஷியா இதே இடத்துல ரன் ஆகுது அப்படின்னா, அப்போ நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அவங்க கற்றுக்கொள்ளாமல் கூட போகலாம், அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்காமல் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ ரொம்ப முக்கியம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூத்ஸ் அல்லது பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது கம்பல்சரி பெற்றோரும் சரி சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அவங்களுக்கு நிறையா ஆவிக்குரிய விஷயங்களுடைய ஃபீடிங்ஸ் என்ன பண்ணணும். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம், பட் இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும். இதுவும் ஒன் ஆஃப் த கோல். ஒருவேளை பெற்றோராக இருக்கிறோன்னா ரொம்ப அதிகமான கடமை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சத்தியம் கொடுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் போதும். சரி, அடுத்த பாயிண்ட் நம்பர் 6 ரொம்ப முக்கியம். இப்படி பொருளாசையை எதிர்க்க சகோதரர்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யும். இப்படியெல்லாம் நியூ கிரியேஷன், டெவலப்மெண்ட், ஹார்வெஸ்ட் ஒர்க்கு அப்படியே பயங்கர ஒரு ஜீலோடு அப்படியே வந்துடுவோம். உள்ள வந்தோடனே அந்த கார் எங்கே வாங்கினீங்க பிரதர், இங்கே டிஸ்கஷன் ரொம்ப சீரியஸ் என்ன பண்ணோம், கேட்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லோரும் பொருள் வாங்குகிறோம், அந்த வண்டி எங்கே வாங்கினீங்க கேட்கலாம், கொடுங்க ஒரு டைம் ஓட்டிகிட்டு போகிறோம், எல்லாம் கேட்கலாம், எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் இருக்குது. பட் அதுவே நம்முடைய பேச்சாக இருக்கக்கூடாது. இங்கே கிளியராக பார்க்கும்போது இங்கே பொருளாசையை எதிர்க்க சகோதரர்களுக்கு என்ன பண்ணணும். அப்போ கிளியராக நம்ம பார்க்குறோம், இதில் நிறைய நியூ கிரியேஷன் பாயிண்ட் இருக்குது. இப்போ பொருளே வாங்கவே கூடாதா, இப்படி ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம எக்லீஷாவில் சகோதரர்கள்கிட்ட கார் இல்லை, இங்கேருந்து பிரதர்ஸ் சென்னைக்கு தியாகதுர்கத்துக்கெலாம் ஹார்வெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்காக நம்ம ஒரு கார் வாங்கலாமா கூடாதான். எக்ஸாம்பிளுக்கு எக்லீஷா ரெண்ட் ஏறிட்டே போகுது, நம்ம எல்லோரும் கூடுறக்கே முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதுக்காக ஒரு கட்டணம் வாங்கலாமா கூடாதான். ட்ரூத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்னென்னா, எல்லாமே சரி, பட் பாயிண்ட் என்னென்னா, இது எதுவுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கார் வாங்குறேன்னு சொல்லிட்டு இஎம்ஐக்காக, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சபை கூடிக்கே வர முடியாமல் ஒரு நெருக்கத்தில் போய் மாற்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வாங்காமல் என்ன பண்ணிடலாம். சமீபத்தில் இடையில ஒரு சகோதரர் சொன்னார், கன்வென்ஷனில் கூட இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் நமக்கு ஒரு வேளை கிடைக்கலன்னா, விச் மீன்ஸ் அது இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போது என்ன வேணால் நம்ம செய்யலாம், பட் எந்த கமிட்மெண்ட்டுமே நம்முடைய ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய வளர்ச்சியை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அப்போ இதை எல்லா பிரதர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் தெளிவுபடுத்தணும். நம்மளும் அதில் என்ன பண்ணணும், தெளிவாக இருக்கணும். பொருளாசையை எதிர்க்க, பொருளாசை எப்போ வரும்னா, அதிகமாக பணம் என்ன பண்ணணும், நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் என்ன பண்ணணும். சம்டைம்ஸ் பேசிக் நீடே இல்லாமல் கூட இருக்கலாம், அதுக்கு ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். பட் ரொம்ப பெருசாக நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல, நம்ம இப்படி தான் இருக்கிறோன்னா இப்படியே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. பவுல் நம்ம கீழே தான் இருந்தார், சேச்சா மாறினாரா இல்லையா. அப்போ நம்ம ரொம்ப பெருசாக யோசிக்க என்ன ஆகும்னா, நிறைய பொருட்கள் மேலே ஒரு யோசனை வரும், நிறைய ஏர்ன் பண்ணணும்னு ஆசை வரும். இங்கே என்ன ஆகும்னா, கீழே பவுல் கிளியராக வசனம் கொடுக்க தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குது. அப்போ நம்ம எக்லீஷாவில் இருக்கிற நாம முதல்ல அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கணும். எது லிமிட்டு, எது லிமிட் இல்லை. உதாரணம் சொல்கிறேன், ஒரு பிரதருக்கு 1 கோடி ரூபா அவர் பேங்க் பேலன்ஸு இருக்குது. யார் அந்த பிரதர்னு கேட்டுறாதீங்க, அப்படி ஒரு பிரதரே இல்லை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். 1 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அவர் போய் 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாருன்னா, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் அதனால கடனாளியாக மாறல, அவர் அதனால எக்லீஷா வரவும் போகல. ஒரு வேளை வாங்குற பொருளை சபைக்கு பயன்படுத்துகிறார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஆக போகுது, பயன்பட போகுது. இங்கே சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசைன்னா என்ன அர்த்தம், இல்லாத ஒரு விஷயத்திற்கு இல்லாத நிலைமையிலிருந்து முயற்சி பண்ணுறது. அப்போ இங்கே கிளியராக பார்க்கணும், பண ஆசை எல்லாத்துக்கும் வேற இருக்குன்ட்டார். அப்போ இந்த நிலைப்பாடில் ஒரு அன்பு சகோதரனோ சகோதரியை தெளிவாக இருக்கும்போது உடன் அங்கங்களுக்கும் அதை என்ன பண்ணணும் நம்ம. ஸோ கோல் நமக்கு தான், நாம் இதில் என்ன பண்ணணும், தெளிவாக இருக்கணும். இதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு வசனம் படிக்கலாம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான வேர்ஸ். நம்ம நிறைய பொருள் சேர்க்கலாம், பட் பொருள் எங்கே சேர்க்கணும், அதுதான் அல்டிமேட் கோல். அப்போ பொருள் ஆசையை எதிர்க்க சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்னா, நாம் அதில் தெளிவாக இருக்கணும். நாம் தெளிவாக இருக்கும் போதே அதை எல்லோரும் என்ன பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுப்பாங்க. இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்னா சரிப்படுத்திக்கணும். யாருக்கு தேவன் என்ன கொடுக்குறாரோ அதை கொடுத்துட்டு தான் இருப்பார். நம்மளை மாதிரியே இன்னொரு பிரதர் வாழணும் முடியாது. அவர் ஒரு மாதிரி வாழ்வார், நம்ம ஒரு மாதிரி வாழ்வோம். பாயிண்ட் என்னென்னா, அவர் அந்த நிலைமையிலேருந்து சர்ச்சாக மாறணும், நம்ம இந்த நிலைமையிலேருந்து சர்ச்சாக மாறணும். பட் இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம பெருசாக யோசிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் இங்கே தேவன் கொடுக்குற ஒரு ஸ்டாண்டர்ட். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு தான் பைபிள் என்ன பண்ணுது, நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 7ஆம் தூதன் கூட மறிக்கும்போது எப்படி தான் மறிச்சார், $2. நம்ம பேங்க் பேலன்ஸு அதோட ஜாஸ்தியாக இருக்குது, யோசிக்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 7 என்னென்னா, பொருளாசையை எதிர்க்க சொல்லிக் கொடுக்கும்போது, அப்போ நிறைய வச்சிருக்கனே பிரதர், என்ன பிரதர் பண்ணுறது அப்படின்னு யாராவது பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ கேட்டாங்கன்னா, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க தேவனுக்காகன்னு என்ன பண்ணணும். இப்போ ஒருத்தர் இந்த பாயிண்ட்டை சொல்லணும்னா முதல்ல அவர் என்ன பண்ணணும். அப்போ கோல்ஸுன்றது நமக்கு தான், வேறு யாருக்கு என்ன பண்ண முடியாது. நாம் இதெல்லாம் நடந்து காமிக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக என்ன பண்ணோன்னா தியாகம். ரோமர் 12:1 பார்க்குறோம், நாம் சபையாக மாறணும். பிலிப்பியர் 3 படிக்கிறோம், அந்த மேன்மையான அந்த முதன்மையான உயிர்த்தெழுதல் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்காக என்ன லாஸ் ஆனாலும் அதை பற்றி என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா கிளியராக சொல்கிறாரு, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் என்ன பண்ணணும்னா பிடிச்சிக்கணும். 7 பாயிண்ட் பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? என்னென்ன ஞாபகம் இருக்கா? சரி, கடைசியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக 2 முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்லீஷியாவுடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம், நியூ கிரியேஷன் டெவலப்மெண்ட்டு பிரைமரி, செகண்டரி ஹார்வெஸ்ட் ஒர்க்கு, அது கூட நிறைய பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா எக்லீஷியாவுடைய கோல் பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக எம்ஃபசைஸ் பண்ணி நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒன்னஸ், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தேவன் அனுமதிச்சு என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ண நம்ம என்ன பண்ணோன்னா அதிகமாக பண்ணணும், நிறையா பொருளாசைக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது சபையில் எதிர்பார்ப்புகள். சரி, இப்படி பரிசுத்தவான்கள் கூடுற இந்த இடம் தானே, இங்கே எதிர்பார்ப்புகள் இருக்கலாமா? பின் ட்ராப் சைலன்ஸ் இதுக்கு பேர் தான். இல்லை, எதிர்பார்ப்புகள் சபையில் இருக்கலாமா கூடாது? இருக்கலாம். சகோதரி சொல்கிறாங்க, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம்? 100% கரெக்ட். சரி, கேள்வியை நம்ம மாத்திரம், மாம்சீக எதிர்பார்ப்புகள் சபையில் இருக்கலாமா? என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டம், எங்கள் ஃபேமிலியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் சபை எனக்கு ஹெல்ப்பை என்ன பண்ண மாட்டேங்குது. கண்டிப்பாக பண்ணணும், யாரையும் அப்படி விட்டுறக்கூடாது, பண்ணணுங்கிறது நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பிரதர்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னால் பண்ண முடியலன்னா தேவன் ஏதோ நம்மக்கிட்ட பேச வராருன்னு என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நிறையா இருக்குது. இப்போ ஆஸ் எ இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறோம், பொதுவாக பேசலை. இப்போ நம்ம இருக்கிற பிரதர் இருக்கோம், நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாமா? சபை எனக்கு என்ன பண்ணுச்சு, நான் பேப்டிசம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, இந்த சபை இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாமானா, ஒரே வரி தான் சகோதரர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, டோன்ட் ஆஸ்க் வாட் த எக்லீஷியா கேன் டூ ஃபார் மீ. இங்கே நம்ம வர்றது அது கிடையாது. இதை அதிகமாக பெயர் சபையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. ஆஸ்க், நம்ம எக்லீஷியாவுக்குள்ளே வந்தோடனே ஊழியர்கள்ட்ட பிரதர் நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது நான் உதவி செய்யணுமா சபைக்காக, இந்த மைண்டில் வரணும். பிரதர் எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஒருவேளை பொருள் உதவியே இல்லை பிரதர் அப்படின்னா பரவாயில்ல, நமக்கு நேரம் இருக்குது, சபையில் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். சபையில் இங்கே பிரதர் செய்கிற ஊழியத்தில் என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். இங்கே பாயிண்ட் என்னென்னா, சபையில் மாம்சீக எதிர்பார்ப்புகள் கூடவே கூடாதுன்றார். ஏன்னா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல அவன் என்ன பண்ணும், அதையே மீறி தேவன் சிவியரான ட்ரையல் கொடுக்குறாரு. என்னை எக்லீஷியாவில் யாருமே எதுவும் கேட்கல அப்படின்னா ஒருவேளை தேவன் அனுமதிக்கிறாருன்ற ஒரு ஃபீலிங் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அது இது ஒரு மெச்சூரிட்டி தான் நமக்கு. பட் அதிகமாக நம்ம உள்ளே வரும்போதே நமக்கு என்ன மைண்ட் வரணும்னா, நான் என்ன எக்லீஷியாக்கு பண்ண போகிறேன், நான் பேப்டிஸ்ட் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, என்னைக்காவது இப்படி நம்ம கேட்டிருக்கோமான்னு பாருங்களேன்.
இப்படி கேட்போம் சம்டைம்ஸ். நான் பேப்டிஸ்ட் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, அங்கே இருக்கும்போது இருந்து நான் இருக்கேன் எக்லீஷியாவில். எனக்கு சபை என்ன பண்ணுச்சு இப்படி வேணால் மாம்சம் சொல்ல டைம் வெளியே கேட்க மாட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டமாயிடும். சம்டைம்ஸ் நமக்குள்ளே என்ன ஆகும், டெம்ப்ட்டு ஆகும். நேற்று பிரதர் பேப்டிஸ்ட் எடுத்தாங்க, அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கவனிக்கிறாங்க, இப்படி எல்லாம் மைண்டு வரும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதே கேள்வியை கண்ணாடி பார்த்து, நீ பேப்டிஸ்ட் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணியிருக்கிற நீ சபைக்கு இது வரைக்கும் அப்படின்னு நமக்கு நம்மளே கொஷின் கேட்டிருக்கோமா? அப்போ இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா, அல்டிமேட்டாக சபையில் நம்ம எதிர்பார்ப்புகள் வச்சுக்க வேணாம். ஒருவேளை அதையும் மீறி ஆவிக்குரிய எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா அதுக்கேற்ற பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் இருக்குது, அதற்கேற்ற சபையின் ஊழியர்களை தேர்வு செய்கிற இடம் இருக்குது, அதுக்கேற்ற ஆலோசனை கூட்டம் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா அதை தாழ்மையாக என்ன பண்ணலாம், பதிவு செய்யலாம். அதுக்கேற்ற உரிமை இருக்குது. மாம்சீக எதிர்பார்ப்புகள் வச்சுக்க வேணாம். ஒருவேளை நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா தேவனை அனுமதிச்சா கண்டிப்பாக தேவன் சபையார் மூலமாக சந்திப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, நாம் என்ன பண்ண போகிறோம் எக்லீஷியாக்கு, இதுதான் நம்முடைய மைண்டாக காணப்படணும். அடுத்து கடைசியாக ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம ரீகால் பண்ணலாம். நேர்மையான கருத்து மற்றும் சுய மதிப்பீடு, அதாவது செல்ஃப் அனாலிசிஸ், அப்புறம் ஹானஸ்ட் ரிவ்யூ இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது. சில டைம் எக்லீஷியாஸில் நம்ம எல்லாம் கூடி நியூ க்ரியேஷன் டெவலப்மெண்ட் இதை பற்றிலாம் பேசி ஹார்வெஸ்ட் ஒர்க்கு நம்ம விட்டு கொடுக்கணும், எல்லாரையும் தேற்றணும், ஒன்னஸ் தான் கோல், தியாகம் செய்யணும், இதெல்லாம் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணும்போது சில டைம் ஃபேக்காக சில ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம், கொடுப்போமா கொடுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக. சில டைம் ஹானஸ்டாகவே இந்த ஹார்ட் என்ன பண்ணாது, எல்லாரோடையும் பேசாது. அவர் சொல்கிறாரு ரொம்ப முக்கியம் ஹானஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு 2 சொல்கிறார். ஒன்று, மோர் ஹானஸ்ட் அண்ட் செல்ஃப் எவாலுவேஷன் அண்ட் ஓப்பன் டிஸ்கஷன். ஒருவேளை ஒரு விஷயம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையாக இருக்கா, ஓப்பனாக என்ன பண்ணிடணும் எக்லீஷியாவில், அதற்கேற்ற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த முறையில் ஓப்பனாக பேசி அதை என்ன பண்ணிடணும்னா சால்வ் பண்ணிடணும். சில டைம் இது வந்து ப்ராபபிளி இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து சபையின் ஊழியர்களுக்கு சகோதரர் கொடுக்குற ஆலோசனை நம்ம பண்ணுவோம், விசுவாசிக்கிறோம், நம்ம எவ்ரி பிஸ்னஸ் மீட்டிங்கில் கூட பண்ணுவோம். பட் இங்கே என்ன சொல்கிறேன்னா, பீரியாடிக்கலாக வந்து சபையின் ஊழியர்கள் எக்லீஷாவை அனலைஸ் பண்ணணும். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீடெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சா இல்லையா, இல்லை அவங்க வேறு ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா, இதை நேர்மையாக என்ன பண்ணோன்னா ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் என்ன பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப ஹானஸ்ட்டாக, நம்ம ஒரு பிரதர் சிஸ்டர்ஸை பேசும்போது கூட ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் நம்ம பேசுகிறது. அது ரொம்ப ரொம்ப ப்ரைமரி குவாலிட்டி சர்ச்சுக்கு இல்லைங்களா. அவர்கள் வாயிலே கபடம் காணப்படலன்னு பார்க்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். 2வது, பீரியாடிக் அசஸ்மெண்ட், ஃபீட்பேக் எக்லீஷியாட் என்ன பண்ணணும், கேட்கணும். என்ன வந்து கேட்குறாருன்னா, ஆஸ்கிங் த மெம்பர்ஸ் ஆர் யுவர் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் பீயிங் மெட். நீங்கள் சொல்கிறீங்களே எதிர்பார்ப்புகள் இருக்குது, ஆவிக்குரிய எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் வந்து பூர்த்தி ஆகிடுச்சா, இல்லை வேறு ஏதாவது எக்லீஷியாவில் இன்னும் மீட்டிங்ஸ் ஜாஸ்தி பண்ணலாமா, இப்போ வாரத்தில் 2 நாள் தான் கூடுறோம், 4 நாளாக மாற்றிக்கலாமான்னு எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் எல்டர்ஸை பற்றி பேசும்போது நீங்கள் சிரிச்சிங்களா இல்லையா, இப்போவும் நீங்கள் சிரிக்கணும்ல. 2 நாள் மீட்டிங் வேணால் 4 நாள் வச்சுக்கலாமா, அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபீட்பேக் செக்ஷனில் கேட்கும்போது. ஒருவேளை நமக்கு நீடாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். பட் இங்கே என்னென்னா, நமக்குள்ள ஹானஸ்டான டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஒளிவு மறைவே இல்லாமல். ஏன்னா நம்ம தான் ஃபேமிலி, தேவன் அனுமதிச்சா இந்த ஃபேமிலி அப்படியே பரலோகத்தில் இருக்கும் கரெக்டாக வாழும்போது. அப்போ இந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த ஒரு ஹானஸ்ட்டாக இல்லாமல், என்ன நேர்மை இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹானஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னா ஹானஸ்ட்டாக செக் பண்ணணும். அதே போல் எக்லீஷியாவுக்கும் ஓப்பன் ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு வாய்ப்பை என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும். ஒருவேளை அவங்க ஸ்பிரிச்சுவலாக இன்னும் எங்களுக்கு அப்படி வேணும் பிரதர், இப்படி வேணும் பிரதர்னு கேட்டாங்கன்னா அதை சபையோட அனுமதியோடு கூட சகோதரர்கள் என்ன பண்ணணும், ஏற்படுத்தி கொடுக்கணும். இது ரொம்ப அவசியம். வாசிக்கலாம், ஒரு 2 வசனம் வாசித்து ரீகால் பண்ணலாம். ஸோ இது பர்டிகுலராக சபையின் ஊழியர்களுக்காகவே எழுதப்பட்ட வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றையும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து என்ன பண்ணுமா, அந்த ஒரே ஒரு இப்படி ஒரு கோடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேர்டே மாறிடும். மதித்துங்கிறது மிதித்துன்னு என்ன ஆயிரும். அப்போ இங்கே கிளியராக வந்து சொல்கிறாரு தெசலோனிக்கேயரில் பவுல், அன்றையும் சகோதரரே,
உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு. கரெக்டாக இல்லைங்களா? இப்போ சபையின் ஊழியர்கள் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்க பிரயாசப்படுறாங்களா இல்லையா சபைக்காக? இந்த பாயிண்ட் அவங்களே பேச முடியாது, பாவம். வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும்? உங்களுக்குள்ளே அவங்க பிரயாசப்படுறாங்க இல்லைங்களா? கர்த்தருக்குள் உங்களை என்ன பண்ணுறாங்க? விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் அவங்க ஒரு பாயிண்ட்டை, ஒரு எல்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜெனரஸான ஒரு ஹார்ட் என்ன பண்ணணும் நமக்கு வரணும். அடுத்து சொல்கிறாங்க 13ஆம் வசனம். அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். அல்டிமேட்டா எப்படி முடிக்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே நீங்க எப்படி இருங்க? சமாதானமா இருங்க. பர்டிகுலரா ஊழியர்களை பத்தி பேசும்போது அவர்களுடைய கிரியைகளை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் என்ன பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேர் சபையின் ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து சபையாருக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய கிரியைகளை பாருங்க, அவர்களை மிகவும் அன்பா நீங்க என்ன பண்ணுங்க. முன்னாடியே நம்ம பார்க்குறோம், இதில் நீங்கள் டீக்கன்ஸ் ஊழியத்தை கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கங்க. நமக்கு இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்டும் இங்கே இருக்கிற பிரதர்ஸ்க்கு இருக்குது. எல்லா கமிட்மெண்ட்டையும் தாண்டி பாண்டிச்சேரி எக்லீஷா நல்லா க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஸ்க் என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ அந்த ரிஸ்க்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது அந்த ரிஸ்க்கு ஏற்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னா காமிக்கணும். எப்படி காமிக்கணும்னா, அது மாதிரி பிரதர்ஸ் எடுக்கிற பிரயாசம் எல்லாம் சபையார் பெற்றுக்கொண்டு அப்படி க்ரோ ஆகி நிற்கும்போது அது தேவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மகிமையாக இருக்கும். ஸோ இந்த பாடத்தில் பார்த்து தான் நம்ம ரீகால் பண்ணலாம். கடைசியாக 2 வசனம் படித்து நம்ம பாடத்தை முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு பாடத்தை எங்கே ஆரம்பித்தோம்னா, ஒரு எக்லீஷியாவுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் தான் தலைப்பு. ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளியராக பார்க்குறோம், புது சிருஷ்டி வளர்ச்சி மற்றும் அது படிப்பினை பெற்றுக்கொள்வதுக்கு தான் இங்கே என்ன பண்ணுறோம்னா கூடுறோம். வேறு எதுவுமே கிடையாது. நம்முடைய முதன்மையான நோக்கமே நம்ம வளரணும் எல்லாரும், அதுக்கு தான் இந்த இடம். வேறு எந்த டிஸ்கஷன்ஸ்க்கும் இந்த இடம் கிடையாது. அதுதான் ப்ரைமரி. சரி, செகண்டரி என்னென்னா, நம்ம அப்படி நல்லா வளரும்போது நம்மளை மாதிரியே ட்ரூத் தெரியாதவர்கள் நிறைய பேர் பாபிலோனில் இருக்கிறாங்க. அங்கே போய் ஹார்வெஸ்ட் ஒர்க் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாகவோ கலெக்டிவாகவோ ஹார்வெஸ்ட் ஒர்க் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதே போல் இங்கேயும் நிறைய சகோதரர்கள் ஆறுதல் வேண்டி கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் பண்ணணும். பலவீனராக இருப்பாங்க, எமோஷ்னலாக கேர் தேவைப்படும். அந்த எமோஷ்னல் கேர் என்ன பண்ணணும், கொடுக்கணும். சில டைம் சபையில் ஒழுங்கில்லாத சூழ்நிலை போகும், அப்போ ஒழுங்கில்லாதவர்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும். மேரேஜ் இல்லை பர்சனல் கவுன்சிலிங் வரும்போது அது பர்டிகுலர்லி எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவுன்சிலிங் கொடுக்கணும். இதெல்லாம் செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்து எக்லீஷியாவுக்கு கோல்ஸ் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டோம். சகோதரி சொன்னாங்க கோல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. அந்த கோல்ஸ் எதில் அலைன் ஆகணும்னா ஆவிக்குரிய விஷயத்தோடு அலைன் ஆகணும். ஸோ கொஞ்சம் பாயிண்ட் பார்த்தோம். ஆரோக்கியமான ஆவிக்குரிய சூழ்நிலை என்ன பண்ணணும், உருவாக்கணும். தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்ற நிலைப்பாட்டை என்ன பண்ணணும், காட் ஸ்டாண்டர்டை தெளிவுபடுத்தணும். சகோதர சகோதரிகள் எல்லாரும் பிதாவாகிய தேவனை வணங்க நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யணும். சபையில் ஒன்னஸை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா போராடணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். போராடணும். எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும். எல்லாரும் நேசிக்கப்படுறாங்க அல்லது என்கரேஜ், நம்ம இங்கே வந்தாலே நமக்கு ஒரு லவ் அண்ட் என்கரேஜ் இருக்குன்ற ஒரு உணர்வை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவங்களையும் என்ன பண்ணணும், எக்லீஷாவை சேர்ந்து கொண்டு வரணும். நிறைய பொருளாசை பற்றின விஷயங்கள் வரும்போது கூட அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்றத நம்ம என்ன பண்ணணும்னா விட்னஸ் பண்ணணும். பர்டிகுலரி நிறைய தியாகம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்குவிக்கணும்னா நம்ம செய்யணுங்கிறது தான் இங்கே கோலாக இங்கே காணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா சபையில் எதிர்பார்ப்புகள் இருக்கலாமான்னு பார்த்தோம். நான் என்ன எக்லீஷியாவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்கணுமே தவிர என்னுடைய கேள்வி எப்படியா இருந்துடக்கூடாதுன்னா எக்லீஷியா எனக்கு என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுச்சு, தேவன் பண்ணுவார் கண்டிப்பாக. பட் இந்த கேள்வி நம்ம கேட்காம இருக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. ஃபைனலாக எப்படி பார்த்தோம்னா எதாக இருந்தாலும் ஹானஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஹானஸ்ட் ரிவ்யூ பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்ஃப் நம்மளை பண்ணணும், செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணணும். அப்புறம் எக்லீஷியாஸில் கூட விசேஷமாக ஊழியர்கள் சபைக்கு அந்த கருத்து சுதந்திரம் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். அப்படி கொடுப்பாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவலாக நமக்கு வேணுங்கிற விஷயத்தை அப்பப்போ நம்ம 3 months ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸு எவாலுவேட் பண்ணி க்ரோ ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். இப்படி நாம் ஒரு பாரத்தை ஒரு என்ன பண்ணணும், சுமக்கணும். படிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னா கலாத்தியர் 6:1 என்ன சொல்லுதுன்னா, யாதொருவன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், கான்டெக்ஸ்ட் அதுதான், கலாத்தியர் ஸ்டடி நம்ம பண்ணியிருப்போம். பட் இந்த பாயிண்ட்டை மட்டும் எப்படி எடுக்கிறோம்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணும், சுமக்கணும். இப்படி எல்லாம் கலெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவோடைய பிரமாணத்தை என்ன பண்ண முடியும். அப்படி நிறைவேற்றும் போது ஒரு நாள் நம்ம என்ன ஆகும், மறுரூபம் ஆகும். மறுரூபம் எப்படி ஆகும்? இப்போ வீட்டுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே ஆயிடுவோமா? கண்டிப்பாக சரியான வாழ்க்கையை வாழும்போது சரியான மரணம் நமக்கு நிகழும். அப்படி மரணம் நிகழும்போது ஒருவேளை எக்லிஷாஸில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணலாம், நிறைய பாடத்தில் கொஞ்சம் தான் வாய்ப்புங்கிறோம், கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணலாம், அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்ளும்போது ஒரு புது பாட்டை நம்ம என்ன பண்ணுவோம், பாடுவோம். ஸோ அந்த காட்சியை மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்காக இங்கே என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வுகள் வரும், சபையில் கண்டிப்பாக மனக்கசப்புகள் வரும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆகும், ஏதோ ஒரு சங்கடங்கள். ஒரு வேலை கலெக்டிவாக பண்ணும்போது எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். பட் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சத்தியம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி நடந்துக்கிட்டோம்னா அது ஒரு விஷயமாகவே இருக்காது. அல்டிமேட்டாக நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, நம்ம எக்லீஷியா, நம்ம க்ரோத்து, நம்மளும் வளரணும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் வளரணும். அல்டிமேட்டாக இது ஒரு டிவைன் ஃபேமிலிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே எப்பொழுதுமே காணப்படும் போது நம்ம லைஃப்பை எப்படி முடிப்போம் அப்படின்னா இப்படி தான். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாருங்க, யோவான் இந்த காட்சியை பார்த்துட்டார். இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய உண்மைதான். பட் இந்த காட்சியில் நம்ம இருக்கமாங்கிறது தான் கொஷின். அப்போ சரியான வாழ்க்கை வாழ்கிறது எப்படின்னு தெரியும். அந்த சரியான வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக நம்ம இந்த வசனத்தை நம்ம ஃபீல் பண்ணலாம். எங்களை தேவனுக்கு முன்பாக அவர் ராஜாக்களும் ஆசாரியரும் என்ன பண்ணார், ஆக்குனார். நாங்கள் பூமியில் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவோடு கூட அரசாளுவோங்கிற புது பாட்டை பாடுறதுக்கு தேவன் எப்பொழுதும் அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. பட் ஒரே பாயிண்ட் பேரில் படிக்கிற மாதிரி இல்லைங்களா, மேக் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷுவர். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்த வகையான அற்பத்தனமான விஷயத்திற்காக இந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. அப்படி விடாமல் நம்ம இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போதெல்லாம் கூட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில் அதை ஹேண்டில் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா பழக்கப்படுத்தும் போது கண்டிப்பாக தேவன் எதிர்பார்த்த இந்த மகிமைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த வாய்ப்பை கொடுத்து நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு நம்முடைய ரட்சகர் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.